யாரு என்ன பேச கோபமா வரும். என்னமா அது சிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பாபா? அது போயிருச்சு. இப்ப நீங்க யோசிச்சு என்ன செய்ய போறீங்க? சந்தோஷம் பாபா. சந்தோஷமா? செத்த மணி நேரம் சொன்னீங்க மாயையில சிக்கி கொண்டு இருக்கிறீங்கன்னு. அது சிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பாபா? ஞாபகம் தெளிவாக இருக்கணும். நம்ம ஞாபகம் இப்ப ஒரு விஷயம் போயிருச்சு, நீங்க யோசிக்கிறீங்கம்மா, சரி இப்படி செஞ்சுக்கலாமே, அது போயிருச்சு. இப்ப நீங்க யோசிச்சு என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்து இதுக்கு அது செய்யாம இருக்கணும். ஒரு விஷயம் நான் வரப்போது அது யோசிக்கணுமா, ஓ நாளைக்கு இங்க போகணும் அங்க போகணும் யோசிக்கிறேன், ஆனா அது வேறமே நடக்கும். இருக்கா இல்லையா? அதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. போனதை பத்தி யோசிக்க தேவையில்லை. நல்லதோ கெட்டதோ அது நீங்க நினைக்கத்தான் நீங்க இந்த மாயவே ஒட்டி இருக்கீங்க. உங்களை அடுத்த நிலைக்கு போறாங்க. வீட்டுக்காரர் ஏசிட்டாரு, இல்ல மாவனுங்க ஏசிட்டாங்க, இல்ல வீட்டுல பிரச்சனை, அப்ப அது நீங்க யோசிச்சுட்டே வச்சுங்களேன், அடுத்த நிலைக்கு போக முடியும். இதுதான் மாயி, உண்மையான மாயி. நம்ம அப்படியே அடுக்கி வச்சிடறோம் அடுத்த நிலைக்கு. யாரு என்ன பேச நம்ம கோபமா வரும். என்னமா இதெல்லாம் மாறணும்னா நம்ம இது போனதை பத்தி யோசிக்க தேவையில்லை. வரப்போற விஷயம் யோசிக்க தேவையில்லை. இன்னைக்கு நாள், இன்னைக்கு தவத்துக்கு வரனா, ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியாச்சா, என்ன நம்ம இருக்கணும், அவ்வளவு முடிஞ்சு நம்ம வேலை பார்த்து போயிட்டே இருக்கணும். அது தானா நடக்கும். நீங்க என்னத்தை செட் பண்ணாலும் அது மாறாது. ஆனா ஞாபகம் தெளிவு இருந்தால் அது கரெக்டா மாறும். தவத்துக்கு சரியா பண்ணி வச்சுக்கோங்களேன், விதி மதியாவது வெல்லலாம். அது தவத்துல இருக்கதான் செய்ய முடியும். சாதாரண மணி கொஞ்சம் கஷ்டம் செய்ய முடியும், கொஞ்சம் கஷ்டப்படணும். சரியாவா? செத்த மணி நேரம் பாபா சொன்னீங்க கோயிலுக்கு போனாக்கா அந்த ஒரு நிலைப்படுத்த முடியாது நம்ம மனச, என்ன அலைகள் ரொம்ப ஓடும். ஆமா, அதான் உண்மை. ஏன்னா நம்ம